ஹலோ மக்களே, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தக்காளி சாம்பார் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. 3 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா 3, ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். 10 பல்லு பூண்டு உரித்து வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வேக வச்சுக்கலாம். மூணு விசில் வரட்டும், இறக்கிக்கலாம். 3 விசில் வந்து இறக்கியாச்சு, விசில் சத்தமும் அடங்கிடுச்சு. இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ நல்லா இது வெந்திருக்குது. இது தண்ணியை இருத்துட்டு ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். அதை நல்லா ஆறிடுச்சு, நம்ம ஜாரில் சேர்த்து இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதை போயிட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இதை நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இதை கிண்ணத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச தண்ணியும் சேர்த்து அலசி இதில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் 100 கிராம் சேர்த்துக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பொன்னிறமாக வறுத்தோடனே நம்ம அரைச்ச தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். வச்சு நம்ம அரைச்சி வச்ச இதில் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதில் ஊற்றிடுறேன். இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா 1 ஸ்பூன் தான் உப்பு போட்டுக்கிறோம். இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சமாக நான் வந்து இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கிறேன், கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை கரைச்சிக்கலாம். சரி, கரைச்சி எடுத்துக்குங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இட்லி மாவை கரைச்சி வச்சதில் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்குங்க. நல்லா கலந்து விடுங்க, ஏன்னா நம்ம மாவு ஊற்றுனதுனால கட்டியாகும். அதனால் இப்படி கலந்துக்கிட்டே இருங்க. நல்லா கொதிக்கிட்டோம், பச்சை வாசனை போட்டோம். கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. பாருங்கள், நம்மளுடைய சாம்பார் நல்லா கட்டியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் கொதிக்கிட்டோம். இந்த சாம்பார் வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். இது கூட வந்து பொட்டுக்கடலை சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம சாம்பார் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ பவுலுக்கு மாற்றிக்கலாம். தக்காளி சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் இன் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.